புதினா பூரி பண்ண தேவையான புதினா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை பூரி மாவோட நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில் நல்ல பூரியை இந்த மாதிரி புசு புசுன்னு சுட்டு எடுத்து அது கூட தொட்டுக்க ஒரு நல்ல குருமாவோ இல்லை உருளைக்கிழங்கு மசாலாவோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். சரி வாங்க இப்போது இந்த சுலபமான புதினா பூரியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற பூரியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான பூரியாகவும் இருக்கும், அதே நேரம் சுவையாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த புதினா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இந்த பூரி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு புதினா, சின்ன சைஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சட்னி கரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்ல புதினாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறோம். ஓமம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் கொஞ்சமாக ஓமமும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போது இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரி மாவு பிசையும் போது கவனமாக இருக்கணும், ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் பார்த்துக்கணும். அதனால் பார்த்து கவனமாக பூரி மாவு பிசைஞ்சோன்னா பூரி நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் தண்ணி அதிகமாக இருந்துடக்கூடாது. இப்போ திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தி நல்லா மாவில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாவை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட போகிறேன். அப்போ தான் பூரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. மாவை திருப்பியும் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு தேவையான சைஸு மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பூரி பண்ணிக்கங்க. இப்போ மாவு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு 2 பக்கமும் கொஞ்சமாக மாவு சேர்த்தி நல்லா பூரியை இட போகிறேன். சப்பாத்திக்கு போடுற மாதிரி நிறைய கோதுமை மாவு சேர்த்தாம கொஞ்சமாக சேர்த்திட்டு இந்த மாதிரி பூரியை இட்டிங்கன்னா நல்ல பூரி ரவுண்டாக பார்க்குறதுக்கு அழகாகவும் அதே நேரம் நல்ல நீட்டாகவும் வரும். நல்ல பூரி மாவை சன்னமாக இட்டுக்கணும், அப்போ தான் பூரியை எண்ணெயில் பொரிக்கும்போது நல்ல உப்பி வரும். எவ்வளவு சன்னமாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக தேய்ச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சன்னமாக இருக்கணும். தட்டையாக தேய்ச்சிட்டோன்னா பூரி உப்பி வராது. இப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு, பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதுமே பூரி நல்லா பொங்கி வரணும், அப்போ தான் மாவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எண்ணெயும் நல்லா கரெக்டான அளவு சூடாக இருக்கணும். பூரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த பூரியில் நம்ம இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் காரமாகவும் அதே நேரத்தில் சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பூரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ புதினா பூரி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா பூரிக்கு தொட்டுக்க ஏதாவது ஒரு பிளெயின் குருமாவோ இல்லை தக்காளி குருமாவோ இல்லை உருளைக்கிழங்கு மசாலோ எது வேணும்னாலும் செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பூரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்புவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.